அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களிலிருந்து எப்படி தேவ பிரசன்னத்திற்கு போகிறதற்கான அந்த வழி இயேசுவின் மூலம் எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இப்பொழுது தேவ சமூகத்திற்குள்ளாக நாம் தைரியமாய் பிரவேசிக்கலாம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இப்பொழுது 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களிலிருந்து தான் கடந்த வாரத்திலிருந்து எப்படி தேவ சமூகத்திற்குள்ளாக போகிற வழி இயேசுவின் மூலம் எப்படி திறக்கப்பட்டது என்ன அற்புதமான சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஏன் பார்க்க ஆரம்பித்தோம்? கடந்த 2 மாதங்களாக ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து பிரச்சனையின் நடுவிலே எப்படி கர்த்தருக்குள் களி கூறுவது, சந்தோஷமாக இருப்பது என்ற சத்தியத்தை பார்த்தோம். அந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிப்பதன் மூலம் இந்த சத்தியத்திலே இன்னும் நல்ல பலப்படுவதற்காகத்தான் நாம் சங்கீதம் 16:11 வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில்தான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்துக்குள்ளதான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்றால், இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக எப்படி இயேசுவின் மூலம் போகிறதுக்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. அதுக்கு தான் இந்த சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்துல நாம் பார்த்த முதல் சத்தியம் என்ன? இயேசுவின் சிலுவை பலி மூலமாக எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு தடையாய் இருந்த அந்த திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டு இப்போ இயேசுவின் பலியின் மூலம் இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக தைரியமாய் சேரும் சாக்கியம் நமக்கு உண்டாயிருக்குது என்பதை பார்த்தோம். இந்த நாளிலே அதை நாம் தொடர போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசுவினுடைய சிலுவை பலி அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் அதிகமாக தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த எபிரேயர் 19வது வசனத்தின் பின்பாகத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று இங்க வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்போ இங்க இயேசுவினுடைய சிலுவை பலியை குறித்து வேதம் நமக்கு சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்குது பாருங்க. அதை தான் இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசுவினுடைய பலியினுடைய ஒரு ஒரு மகிமையான அந்த அதுல இருக்கும் அந்த மகிமை குறித்து வேதம் இப்படி விளக்குது பாருங்க. இயேசுனுடைய பலி அது எப்படிப்பட்டதா? அது ஜீவனுள்ள பலியா இருக்கிறது அப்படின்னு இங்க வேதம் அழைக்கிறது பாருங்க. பொதுவாக பாருங்க, இப்ப எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் மோசே உண்டாக்கின அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அன்றாடம் ஆடு மாடுகள் பலியிடப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ பலி என்றாலே என்ன அர்த்தம்? ஒரு ஆடு மாடு பாருங்க, அந்த
ஆசரிப்பு கூடாரம், தேவாலயத்தில் உள்ள அந்த பலிபீடத்தில் வந்து அது பலியிடப்படும் போது, அது பலியிடப்படும் போது மரித்து போய்விடும். அப்போ பலி என்றாலே அது ஒரு மரித்து போகிற ஒன்று. ஆனா இயேசுவினுடைய பலியை குறித்து, இயேசு சிலுவையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த பலியை குறித்து வேதம் சொல்லும் போது, இது எப்படிப்பட்ட பலியா? இது வேதம் சொல்லுகிறது, இது புதிதும் ஜீவனுமான பலியாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இது ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம். பாருங்க, ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகரோட உள்ளத்துல இருக்கிற ஒரு கேள்வி, ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த தலைமுறையினர், இன்றைக்குள்ள தலைமுறைக்குள்ள அநேக கேள்விகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல ஒரு கேள்வி என்ன, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு எனக்காக பலியிடப்பட்டாரே, அந்த பலி எப்படி இன்றைக்கு என் வாழ்க்கையில எப்படி அது வேலை செய்யுது? அந்த பலிக்கு இன்னைக்கும் வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு என்னது ஒரு கேள்வி இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த கேள்வியை தான் இந்த வசனம் என்ன செய்கிறது பதில் அளிக்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எப்படிப்பட்டது என்று இந்த வசனம் விளக்குறது என்றால், பாருங்க மறுபடியும் எபிரேயர் 10:19 பின்பகுதி வாசிக்கிற பாருங்க. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியிலாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இந்த இடத்துல இயேசுவினுடைய பலியை விளக்கும் போது அது வேதம் என்ன சொல்லுது, இது வந்து புதிதும் ஜீவனுமான ஒரு பலியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இடத்துல குறிப்பாக இந்த புதிதும் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த புதிதும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இயேசு இன்னைக்கு தான் நம்முடைய பாவங்களுக்காக பலியிடப்பட்டார்னா எப்படி இருக்கும்? இப்பொழுதுதான் புதிதாக பலியிடப்பட்டார், இன்றைக்கு தான் பலியிடப்பட்டார் என்று சொன்ன எப்படி இருக்கும்? அந்த அர்த்தத்துல தான் இந்த இடத்துல அது என்ன செய்து வருது பாருங்க. அப்படின்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இயேசு கிறிஸ்து பாருங்க சிலுவையில மரிக்கும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து நித்தியமானவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் நித்தியமானவர். அவர் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துக்குள்ள வந்து ஏதோ புதிதாய் நம்மை போன்று பிறந்தவர் அல்ல. அவர் நித்தியமாக இருக்கிறவர். இயேசு சொல்லுகிறார், நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன். நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. அப்போ அவர் ஆதி முதற்கொண்டு என்ன செய்கிறவர் இருக்கிறவர். அவர்தான் இந்த பூமிக்குள்ளே மனிதனாக என்ன செய்கிறார் வருகிறார். அதனால்தான் யோவான் 1:1 இயேசுவை குறித்து வேதம் அழகா சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அதாவது நாம் ஆதியாம் 1:1 வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று வருகிறது. அந்த சிருஷ்டித்தார், ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது, அந்த தேவன் ஆதியில பூமியில சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இயேசு என்ன செய்தார்? அங்கே தேவ சமூகத்திலே பாருங்க, பிதாவின் வலது பார்சத்துல குமாரனாக அவர் என்ன செய்தார்? சிங்காசனத்துல வீற்றிருந்தார் என்ற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த வசனம் சொல்லப்படுது பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நித்தியமானவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த நித்தியமா இருக்கிற தேவன் தான் பாருங்க மனிதனாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்குள்ள வந்தார் பாருங்க. வந்தவர் மரிக்கும் போது எப்படி மரித்தாரா பாருங்க. இப்போ எபிரேயர் 9:14 செல்லுவோம் பாருங்க. எபிரேயர் 9:14 செல்வோம் பாருங்க. அங்கே நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர் சிலுவையில பலியிடப்பட்ட போது எப்படி பலியிடப்பட்டார் அதை குறித்து இங்கே வசனம் விளக்குகிறது. வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக
தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்கிறாரா பாருங்க. வசனம் சொல்லுது, இயேசு தம்மை தாமே பழுதற்ற பலியாக மரிக்கும்படி சிலுவையில ஒப்பு கொடுத்த போது அவர் எப்படி மரிக்கிறார்? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே அவர் என்ன செய்கிறார்? பழுதற்ற பலியா என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, அங்கே இயேசுவினுடைய பலி அதனுடைய தன்மையை குறித்து இங்கு வசனம் சொல்லுகிறது. அவர் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய பலி ஒருவேளை அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்திருக்கலாம். ஆனா அவருடைய பலி அது நித்திய காலமளவும் அது என்னது செல்லும். ஏன்னா அவர் நித்திய ஆவியானவர், நித்திய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் தம்மை என்ன செய்கிறார்? சிலுவையிலே அவர் பழுதற்ற பலியாக என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்தார் என்று எங்கே வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நித்திய ஆவியினாலே அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக இப்போ இயேசுவினுடைய பலியினுடைய அந்த தன்மை அது எப்படிப்பட்டதா இருக்குது? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரித்திருந்தாலும் பாருங்க, ஒரு நபர் 2024 ஆண்டிலே இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஒரு மனிதன் இயேசுவை தன் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் தன்னோட விசுவாசத்தை வைக்கும் போது அந்த நபருடைய வாழ்க்கையில இயேசுனுடைய பலி எப்படிப்பட்டதாக மாறுகிறது? ஏதோ இயேசு அந்த நபருக்காக அந்த நிமிடம்தான் பலியிடப்பட்டால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்டது போல அது என்ன செய்கிறது? மாறுகிறது அந்த நபருடைய வாழ்க்கையிலே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி மரிக்கிறார்? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆதலால் அவருடைய பலி நித்திய காலமளவும் அது தன்னுடைய அது வல்லமையை பலனை அது இழப்பதே என்னது இல்லை. இது முதல் காரியம் பாருங்க. 2வது காரியம் பாருங்க, இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பாருங்க, நம்ம இயேசுனுடைய பலியை குறித்து வேதம் சொல்லும் போது அது என்ன சொல்லுது? அது புதிதும் ஜீவனுள்ள பலியா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு அவர் அப்படியே கல்லறையோட போய்விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார். அதுதான் என்னது? வேதத்தினுடைய சத்தியம் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வேதம் அதை அழகா சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் பாருங்க, வசனம் அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. அதாவது இயேசுவினுடைய அந்த சிலுவை பலியை குறித்து பேசும்போது சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை சுருக்கத்தை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்லுவதற்காக இங்க பவுல் மூலமா ஆவியானவர் எழுதுறாரு. எழுதும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். மரித்து அடுத்தது 4வது வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு, ஆனா அதோட முடியல, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே சுவிசேஷம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உண்மைதான். அதோட முடிஞ்சிடல. 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு எங்க வீற்றிருக்கிறார் பாருங்க. வேத வசனம் அழகா சொல்லுது பாருங்க.
வார்த்தை எபிரேயர்ல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இப்போ 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோட முடிஞ்சிடல. 3ஆம் நாள் என்ன செய்து விட்டார்? உயிரோடு எழுந்து விட்டார். எழுந்த கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் இப்போ என்றென்றைக்கும் பாருங்க, அவர் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறபடினால் ஜீவனுள்ள தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் அங்கே பாருங்க உட்கார்ந்து இருக்கிறபடினால் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பலி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? இயேசுல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்திருக்கலாம், ஆனா மரித்தவர் அவர் உயிரோடு எழுந்து விட்டபடினால் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறபடினால் தேவ பிள்ளைகளே, அவருடைய பலியினுடைய அந்த வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, அதனுடைய வல்லமை அது இழக்கவே இல்லை. அதனுடைய வல்லமை அது நித்திய காலமளவும் அது என்ன செய்யும்? செல்லும். அது நித்தியமான பலி. ஏன்னா இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவர் நித்தியமானவரா இருக்கிறதுனால அவருடைய பலியும் அது நித்திய காலமளவும் அது என்னது? அது செல்லுபடி ஆகும். அதனுடைய வல்லமை ஒரு நாளும் இழப்பதே இல்லை. அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இங்கே எபிரேயர் 10:19 வேதம் சொல்லுது, அவருடைய பலியை விவரிக்கும் போது வேதம் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறது? அந்த எபிரேயர் 10:19 இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லும்போது புதிதுங்கிற வார்த்தை அந்த கிரேக்க பாஷையில எப்படி வருதா? புதிதாய் பலியிடப்பட்ட இயேசு ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அது என்ன செய்கிறது? வருது பாருங்க. புதிதாய் பலியிடப்பட்ட பலி. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசுவினுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்த அந்த பலி அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு அது அப்பொழுதுதான் அவர் பலியிடப்பட்டது போல அது அவருடைய அந்த தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில கிரியை செய்யுது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது அவர் நித்தியாவினாலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். 2வது அவர் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர். அப்படியே அவர் கல்லறையோடு அவர் போயிடல. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் இப்போ நித்திய காலமாய் பிதாவின் வலது பார்சத்துல ராஜாதி ராஜாவாய் அவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். அதனாலதான் அவருடைய பலியின் தன்மை அது நித்திய காலமாய் செல்லும். அதனோட வல்லமை அது ஒரு நாளும் இழப்பதே என்னது இல்லை பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சொல்லலாம், நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை உற்சாகமா பின்பற்றினேன், ஆனா இப்போ அவரை விட்டு வழி விலகி போய் நான் பின்வாங்கி போயிட்டேன், நான் இப்போ அவரை தேடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய பலி அது நித்திய காலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் உனக்காக சிலுவையிலே மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டேன். உனக்காக பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன். உட்கார்ந்து என்ன செய்கிறேன் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 1வது வசனத்தில் இப்படி சொல்லுது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானா? அவன் செய்திருக்கீங்களா? பின்வாங்கி இருக்கிறீங்களா? வாழ்க்கையில விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? ரொம்ப நாள் ஆண்டவரை தேடாம வழி விலகி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள், ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், ஏன் அந்த பலி அதனுடைய வல்லமையை இழப்பதே இல்லை? ஏன்னா நித்தியமானவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் மரித்தார். அவர் நித்திய ஆவியினாலே அவர் தம்மை தாமே பலியா ஒப்பு கொடுத்தவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு வசனம் சொல்லுகிறது, நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆமாப்பா, என் பிள்ளைதான் அது, பழி விலகி போயிருக்காங்க, அவங்க மேல கிருபையாயிரும், பாவங்களை மன்னின்னு சொல்லி உங்களுக்காக இயேசு அவருடைய பலியின் அடிப்படையில அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். பாருங்க, ஏன் பரிந்து பேசுறாராம்? இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பிரியமானவர்களே, நீங்க அவர்கிட்ட வழி விலகி போனது உண்மைதான். நம்மளோட பாவங்களுக்காக அவர் பலியிடப்பட்டதுனால, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, தயவு கூர்ந்து எனக்கு தூரமா வாழாத. உன் வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் இழந்து போனதுக்கு காரணமே என்னை விட்டு நீ தூரமாய் போனாய். ஆதாமை போல நீயும் என்னை விட்டு தூரமாய் போனாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அவருடைய பலி அதனுடைய வல்லமை அதை இழக்கவே இல்லை. ஏன்னா அந்த பலியிடப்பட்டவர் உங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியினால், தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது அவருடைய சிலுவை பலியை விசுவாசித்து திரும்பவும் அவரிடத்தில் வருவதற்கான வழி உங்களுக்கு இயேசுவின் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தூரமா இனி நீ வாழாத. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, சகோதரரே, பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் எபிரேயர் 10:19 ஆண்டவர் சொல்றார், சகோதரரே, சகோதரிகளே, எல்லாரும் உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிவிட்டபடினால் இப்பொழுது 22வது வசனத்தின் கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடம். வாங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து சேருங்கள், வாங்க. ஏனென்றால் உங்கள் பாவங்களுக்காக அவர் பலியிடப்பட்டதுனால அவர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து திரும்பவும் உங்களை சேர்த்து கொள்வார். நீங்கள் மறுபடியும் வாழ்விலே இழந்து போன அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த நாளில் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறவப்பா, எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய சிலுவை பலியை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தீரே, நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் மரித்தீர், உண்மைதான். ஆனா அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அந்த பலி நித்திய காலமளவும் அதனுடைய வல்லமை இழப்பதில்லை. ஏனென்றால் பலியிடப்பட்டவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் மரித்தவர், மரித்த பிறகு 3ஆம் நாள்
உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது வருஷத்தில் எங்களுக்காக வீற்றிருந்து அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. அதனால் அந்த பலி நித்தியமானது. ஏனென்றால் நித்திய பரிசுத்தாவினாலே அந்த பலி அவர் சிலுவையிலே செலுத்தும்படி ஒப்பு கொடுத்தாரே. ஆதலால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்களை விசுவாசித்து, ஆண்டவரே, அநேகர் இந்த நாளிலே தங்களுடைய விசுவாசத்திலே சோர்ந்து போனவர்களா, இருதயத்திலே கர்த்தர் பேரிலே கசப்பு நிறைந்தவர்களா, ஏதோ வாழ்க்கையில ஒரு போராட்ட பிரச்சனை வந்தவுடன், ஆண்டவர் எனக்கு இப்படி தீமை செய்துட்டாரு, ஆண்டவர் ஏன் இப்படி என் வாழ்க்கையில தீமையை அனுமதிச்சார் என்று சொல்லி அநேகர் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் விசுவாசத்திலே சோர்ந்து போய் பின்வாங்கின நிலைமையில இருக்கிறாங்க. அதனால நீர் பேசி இருக்கிறீங்க. எஸ், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுறேன். என் மகனே, என் மகளே, இனியும் கசப்பாகி தூரமாய் வாழாத, உன் பாவங்களுக்காய் நான் பலியிடப்பட்டிருக்கிறேன். வா, என்னிடத்தில் தைரியமா வா, என்னிடத்தில் வந்து சேர். எனக்கு தூரமா வாழாத. வாழ்ந்தீனா நீ வாழ்க்கையில அநேக இழப்புகளை, நஷ்டங்களை சந்தித்து விடுவாய். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சிலுவை பலி, அந்த ரத்தத்தை விசுவாசித்து நாளிலே தைரியமா என்னிடத்தில் திரும்பவும் வா. ஏனெனில் நான் உன் பாவங்களை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறேன். என்ன பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் போது அவர் அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நாளிலே ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையில பின்வாங்கி கசப்பாகி வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம அல்லது பல வருடங்களா உண்மையை விட்டு தூரமா இருக்கிற எல்லாரும் நாளிலே மறுபடியும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வந்து சேர்ந்து உம்மோட புறவாகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களுடைய பாவங்களை நாளில் மன்னித்து விட்டீர், அதை ஏற்றுக்கொண்டு விட்டீர் என்ற நிச்சயத்தை இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தருகிறதுக்காக நன்றி. ஒரு பெரிய சமாதானத்தினாலும் இழந்து போன அந்த சந்தோஷத்தினால் திரும்ப அவளை நிரப்புகிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறவங்க நினைப்பட்டுறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.